எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் அப்பச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம பாய் வீட்டு ஸ்டைலில் மட்டன் பிரியாணி ஒரு 6 பேருக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா சூடானதும் அதில் ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இதுவே போதுமான அளவு சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் அதில் பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி பொடியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா, பிரியாணிக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த மசாலா தான். இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 துண்டு பட்டை எடுத்திருக்கேன், ஒரு சின்ன துண்டு மராட்டி மொக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 8 ஏலக்காய், ஒரு 8 கிராம்பு, இதெல்லாம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். மராட்டி மொக்கு நான் எடுத்திருக்கேன், நீங்கள் அன்னாசி மொக்கு கூட நீங்கள் எடுத்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வறுக்காமல் தான் பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு கலர் வந்தால் தான் பிரியாணிக்கு அந்த கலர் கொடுக்கும். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா ஒரு கையளவு, கொத்தமல்லி ஒரு கையளவு சேர்த்து நல்லா அந்த வெங்காயத்தோடு நல்லா வதக்கிக்கணும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை நல்லா போயிடணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். எப்போவுமே பிரியாணிக்கு தக்காளி கம்மியாக தான் சேர்த்துக்கணும். இது தக்காளி அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தயிர் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா தூள் சேர்க்க போகிறோம். மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருந்துச்சு காரம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா நான் அரை வேக்காடு தான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் சேர்க்குறேன். நீங்கள் 1 கிலோக்கு 1 கிலோ கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இதால் நான் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதில் நம்ம வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா எனக்கு 3 டம்ளர் இருந்துச்சு. தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். 8 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். 4 டம்ளருக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து புளிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொதி வந்ததும் கூட நம்ம பத்தலைனா கூட சேர்த்துக்கலாம். அளவாக சேர்த்துக்கோங்க உப்பு எப்போவுமே. இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் அரிசி சேர்க்க போகிறோம். அரிசி பார்த்திங்கன்னா நான் என்ன அரிசி எடுத்துருக்கேன்னா பொன்னி அரிசி தான். நீங்கள் பிரியாணி அரிசியோ இல்லை பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கூட நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம உப்பு பத்தலைனா கூட இப்போ கூட சேர்த்துக்கணும். உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு விசில் 2 விசில் 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். விசில்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரியாணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
பாய் விட்டு ஸ்டைல் மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியை குக்கரில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அடி வரைக்கும் கிளறி விட்டுறணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், எல்லா பக்கமும் சேர்ந்து வரும். இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.